UPSC question சல்ஃபைட் தாதுகளை செறிவூட்ட பயன்படுத்தும் முறை. ஸோ சல்ஃபைட் தாது அதாவது சல்ஃபைடு வந்து நம்மளுக்கு பூமியிலேருந்து எடுக்கும்போது சல்ஃபைடாக டைரெக்டாக கிடைக்காது. அதோடு சேர்ந்து மற்ற தனிம பொருட்கள் சேர்ந்து இருக்கும். அதை பிரிக்கிறதுக்கு சில முறையை கையாள்வாங்க. ஒவ்வொரு தாது பொருளையும் பிரிக்கிறதுக்கு ஒரு வகையான மெத்தட் அதாவது கையாளுவாங்க இல்லையா, முறையை. ஸோ அதில் வந்து சல்ஃபைடை வந்து அதனோட தாது பொருட்கள்லேருந்து பிரித்து எடுக்கிறதுக்கு எந்த முறையை ஃபாலோ பண்ணுறாங்க, எந்த முறையை பின்பற்றுறாங்க அப்படிங்கிறது தான் இந்த கேள்வி. கையால் தேர்வு செய்தல், அதாவது கையை யூஸ் பண்ணி மேனுவலாக செப்பரேட் பண்ணுறாங்க. அது ரெண்டாவது வந்து காந்தவியல் பிரித்தல், ரைட், காந்த ப்ராப்பர்ட்டி அதாவது பண்பை வச்சு பிரிக்கிறது, புவியீர்ப்பு முறையில் பிரித்தெடுத்தல், நுரை மிதப்பு முறை பிரித்தெடுத்தல். ஸோ இந்த மாதிரி 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. சல்ஃபைட் தாது பொருட்களை பொதுவாக நுரை மிதப்பு முறையில் தான் பிரித்து எடுப்பாங்க. ஸோ அதுக்கு இங்கிலீஷில் என்னென்னா ஃப்ரோத் ஃப்ளோட்டேஷன் மெத்தட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது இங்கிலீஷ் வெர்ஷன் என்னன்னா சல்ஃபைட் ஓர்ஸ் ஆர் கான்சன்ட்ரேட்டட் பை ஹேண்ட் பிக்கிங், மேக்னெட்டிக் செப்பரேஷன், கிராவிட்டி செப்பரேஷன், ஃப்ரோத் ஃப்ளோட்டேஷன். ஸோ ரைட் ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஃப்ரோத் ஃப்ளோட்டேஷன் மெத்தட் தான். சல்ஃபைடு ஓர்ஸை வந்து சல்ஃபைடு தாதுக்களை வந்து அதோட ஹோர்ஸ்லேருந்து கான்சென்ட்ரேட் பண்ணி எடுக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறாங்கங்கிறது தான் சரியான விடை. அதாவது ஆப்ஷன் டி இஸ் தி ரைட் ஆன்சர்.